தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். 6ஆம் திருமுறையில் வள்ளலார் கூறுவதை கவனிங்கள். திருமுறை பாடல் 240 அவர் கூறுகிறார், மாய்ந்தவர் மீண்டும் வருநெறி தந்து இதை ஆய்ந்திடு என்றுரைத்த அருட்பெருஞ்சோதி. மாய்ந்தவர் மீண்டும் வரணுமா? இங்கே எல்லாமே இறந்திருக்கிறோம், அதனால் மீண்டும் வருநெறின்னு என்னது? உயிர் பெற்று வர வேண்டும். இதை ஆய்ந்திடு என்றுரைத்த அருட்பெருஞ்சோதி. அப்புறம் 1330 பாடலில் சொல்கிறத பாருங்கள், இறந்தவர் எல்லாம் எழுந்திட புரியும் சிறந்த வல்லப முரு திருவருள் மருந்தே. இறந்தவரெல்லாம் எழுந்துடணுமா? எல்லாம் இங்கே செத்து போயிருக்கிறோம், எல்லாமே யாருக்கும் உயிர் இல்லை. அதனால் என்ன சொல்கிறாரு? இறந்தவரெல்லாம் எழுந்திட, அவர்களெல்லாம் உயிர் பெற்று எழுந்திட புரியும் சிறந்த வல்லப. அதுக்குரிய மருந்து என்னங்கிறாரு? திருவருள். திருவருள் என்னது? பிரம்மம். பிரம்மத்தை நீங்கள் அடைந்தால் நீங்கள் இறந்தவர்களெல்லாம் உயிர் பெற்று எழுந்து விடுவீர்கள் என்று கூறுகிறார். செத்தாரை மீட்டும் இங்கே எழுப்பிடல் வேண்டும், திருச்சபைக்கே அடிமையாய் செய்வித்தல் வேண்டும். பாடல் 450 சொல்கிறாரு பாருங்கள், செத்தாரை மீண்டும் இங்கே எழுப்பிடல் வேண்டும். இங்கெல்லாம் செத்து போய் இருக்கிறீங்க, உங்களை எல்லாம் எழுப்பணும், திருச்சபைக்கே அடிமையாக செய்வித்தல் வேண்டும்ங்கிறார். திருச்சபைன்னு என்னது? பிரம்மம். பிரம்மத்துக்கே அடிமையாக, பிரம்மத்துக்கு நீ அடிமையாகி செய்வித்தல் வேண்டும் அப்படிங்கிறார். கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகிலீர் இதுவரை உண்மை அறிந்திலீரா. உண்மை அறிந்திலாரே சொல்கிறார் பாருங்க. 6ஆம் திருமுறையில் 575 பாட்டு. கண்டதெல்லாம் அனித்தியமே. என்ன அர்த்தம்? கண்டதெல்லாம் அனித்தியம்னு என்னது? நீ பார்க்குற பொருள் எல்லாம் அனித்தியம், நித்தியம் கிடையாது, எல்லாம் போய்விடும். கேட்டதெல்லாம் பழுதே, நீ என்னென்ன கேட்குறியோ, வீடு மனை வாசல் எல்லாம் எதை கேட்டாலும் சரி, அதெல்லாம் பழுதே, ஒரு காலத்தில் போய்விடும். சுற்ற கற்றதெல்லாம் பொய். கற்றதெல்லாம் பொய்யன்னு என்னது? எதை கற்றுக்கிட்டாலும் அதெல்லாம் பொய் தான். வாழ்க்கைக்கு வேண்டிய உயிர் தத்துவமான உயிர் பொருளை கற்பது தான், சாகா கல்வியை கற்பதான் கல்வியை தவிர மற்றதெல்லாம் பொய்யே. நீர் கழித்ததெல்லாம் வீணே. நீங்கள் ஆடினது பாடினது கொண்டாடினது இது எல்லாமே வீண், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. உண்டதெல்லாம் மலமே, நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் மலம் அப்படின்னு தான் சொல்கிறார். நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் மலமாக தானே வருது, அப்புறம் என்ன பிறகு? லட்டு சாப்பிட்டா லட்டாக வருது, ஜிலேபி சாப்பிட்டா ஜிலேபியாக வருது, மைசூர் பாக்கு சாப்பிட்டா மைசூர் பாக்காக வருது. உண்டதெல்லாம் மலமே, ஏறதுனாலும் மலம்தான். உட்கொண்டதெல்லாம் குறையே, அது எல்லாமே குறையானது. உலகிலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலாரே. கடைசியில் போட்டார் ஒரு வரி, உலகிலீர் இதுவரையும் உண்மை, நீங்கள் யாருமே உண்மையை தெரிஞ்சுக்கலையே அப்படின்ட்டு 6ஆம் திருமுறையில் 575 சொல்கிறார். இயேசுபிரான் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? உயிர்த்தெழுங்கள் என்று கூறுகிறார். இவர்கள் கூறுவதையெல்லாம் கவனிங்க. நீங்கள் எல்லாம் இறந்தவர்களே, யாருக்கும் உயிர் இல்லை. இறந்தவர்களை எழுப்பிடவே இவர்கள் எல்லாம் உங்களுக்கு போதிக்கிறார்கள். நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்று சுட்டி கொண்டிருக்கிறீர்கள். நாம் 6 அறிவு உள்ள மனிதர்கள் என்று நினைக்கிறீர்கள். நாம் 6 அறிவு உள்ள மனிதர்கள் இல்லை, நாம் எல்லாம் 6வது பிறப்பு நிலையில் உள்ளவர்கள். தாவரம், நீள்வாரவன, ஊர்வன, பரப்பன, மிருகங்கள், மனிதர்கள், இந்த வரிசையில் நாம் 6வது பிறப்புகள். இதையே நீங்கள் அறிவு உள்ளவர்கள் என்று கொள்கிறீர்கள். இங்கே யாருக்கும் அறிவு கிடையாது. ஒளியில் யார் சேர்கிறாரோ அவரே அறிவானவர், அதுவே அறிவு. அந்த ஒளியே உங்களை பூர்ணஞானியாக்கும். வள்ளலார் கூறுகிறார் பாருங்க, 6ஆம் திருமுறையில் 454 பாடல, உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகளாரை நம்புகிறேன் என்று நண்பனே நலஞ்சேர் பண்பனே உனையே நம்பினேன் கைவிடேல் என்னையே. எப்படி சொல்ல? உலகத்தை நான் நம்பலன்ட்டார். இந்த உலகத்தை நான் நம்ப நடுவு தெருவில் தான் நிற்கணும். உணவு உண்வதை எப்படி கூறுகிறான்னு பாருங்கள். அவர் சாப்பிட்றதை பற்றி என்ன சொல்கிறாரு பாருங்கள். பாடல் 593, வடிக்கு முன்னே சோறு எடுத்து வயிற்றடிக்க அறிவி. வடிக்கிறதுக்கு முதலே சோறு எடுத்து வயிற்றுக்குள்ளே அடைக்கிறது தான் உங்களுக்கு தெரியுமா? 594 பாடலில் பாருங்கள், பேருணவை பெருவயிற்றில் பிளந்திட அறிவீர். பெரிய பெரிய அண்டா மாதிரி சோறெல்லாம் எடுத்து வயிற்றுக்குள்ளே போட்டு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறார். அப்புறம் மணக்கரியே பிணக்கரியே வறுப்போர் பொரிப்போ வடை குழம்பு சாரே என்று அடைக்க அறிவீர். வறுத்தது பொரித்தது வடை குழம்பு இதெல்லாம் எடுத்து வயிற்றுக்குள்ளே அடைக்க தான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறார். பிணக்கும் புரட்டும் பிழை செய்தலும் பேருணவும் அதனை வயிற்றில் அடத்தியலுமே அறிவீர்.
உணவு உண்டு உறக்கம் சுகங்காணும் மனிதர்களை மிகவும் வன்மையாக கண்டிக்கிறார். யார்? வள்ளலார். உண்டதெல்லாம், அதனால தான் அவர் உண்டதெல்லாம் மலமே கொண்டதெல்லாம் குறையே உலகிலேர் இதுவரை உண்மை அறிந்திலாரே என்று கூறுகிறார். வள்ளலார் கூறுவதை உங்களுக்கு தெரிவித்து விட்டேன். உங்கள் உயிரை பெற நாங்கள் வாழ்த்துகிறோம். உலகத்தாரை வள்ளலார் என்ன தெரியுமா சொல்கிறார்? பித்துலகோரே என்று வசைபாடுகிறார். பித்து பிடிச்சி அலையிறீங்கன்னு சொல்கிறார். பித்து பிடிச்சி அலைச்சின்னு சொல்கிறோம்ல, ஏன்டா இப்படி பித்து பிடிச்சி அலையிறீங்கன்ட்டு. அதாவது பித்துல கோரே அப்படின்னு வசைப்படுறார் அவர் உங்களை. நமது நுரையீரல் இயக்கத்தில் தான் நம்ம சுவாசம் சென்று வருகிறது. சுவாசத்தினால் நமது அவயங்கள் இயங்கவில்லை. அவயங்களின் இயக்கத்தினால் தான் சுவாசம் உட்சென்று திரும்பியிருக்கிறது. அதனால தான் அவயங்களின் இயக்கம் நின்றவுடன் மூச்சு நின்று விடுகிறது. பூண்டி மகன் பார்த்தீங்கன்னா ஆற்று மணலில் பல காலம் உள்ளே புதஞ்சிருந்தா சொல்லுவாங்க. அப்போது சுவாசம் எப்படி மூக்குழியாக போச்சு? அவர்கள் நுரையீரல் இயக்கத்தை நிறுத்தி விடுவார்கள். அப்பொழுது சுவாசம் மூக்கின் வழியே செல்வது நின்றுவிடும். அதற்கு பதில் சுவாசம் சுழுமுனை நாடியில் இயங்கி வரும். நாம் கர்ப்பத்தில் இப்படித்தான் சுவாசித்து வந்தோம். இதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள், மூச்சில் நமது உயிர் இல்லை. மூச்சில்லாமல் சுவாசம் செய்யாமல் நம்மால் வாழ முடியும். நாசியிலே சுவாசம் செய்கிறவனை நம்பாதே என்று இயேசு கூறுகிறார். நாசியிலே சுவாசம் செய்கிறவன் நிச்சயம் மரணிப்பான். சுழுமுனியில் உருதரித்த நாடியில் சுவாசம் செய்கிறவன் மரணிப்பதில்லை. அவன் ஒளி தேகம் பெற்று நித்திய ராஜ்யத்தில் வாழ்கிறான். நமது நித்திய ராஜ்யம் பரலோகத்தில் இருக்கிறது. வாருங்கள் என்று இயேசு அழைக்கிறார். பரலோகம் ஒளியினால் சூழப்பட்ட உலகம். நீங்கள் வீணாக இங்கே வீடு கட்டி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அதில் வாழப்போவதும் இல்லை. நித்திய வீட்டை தேடுங்கள், சிந்தனை செய்யுங்கள். வணக்கம்.